ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கதை சொல்லட்டா சார் டீம்லேருந்து பேசிகிட்ருக்கேன். எல்லாருக்குமே பிளெஸ்ட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வருஷத்தில் பாதி மாதமான ஜூன் மந்த் 30th டேட் இன்னையோட முடியுது. ஸோ இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஜூலை 1st டிசம்பர் 31st வரைக்கும் எல்லாருக்குமே சூப்பராக அமையணும், எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு நான் இன்றைக்கி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு பிரின்சிபல் அழகாக ஒரு ஸ்கூல் கட்டியிருக்காரு. அவர் கட்டினதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் நம்ம திறக்கிறத விட நம்மளோட ஒரு சிறப்பான பர்சன் திறந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அதே மாதிரி அவர் நினச்ச மாதிரியே ஒரு அரசியல் பிரமுகருக்கு இன்விடேஷன் வைக்கிறாரு. அந்த பிரமுகரும் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த தேதி நேரம் கணக்கு பண்ணி அந்த பிரமுகர் அந்த ஸ்கூலுக்கு தன்னோட காரில் வந்து இறங்குறாரு. அந்த பிரமுகரை பார்த்ததும் அந்த பள்ளி நிர்வாகிக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வரவேற்பை தெரிவிக்கிறாரு. ஸோ அவர் என்னதான் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் 4 பேர் அவருக்கு வணக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வணக்கம் அந்தளவுக்கு அவருக்கு பெருசாக தெரியல அப்படின்னாலும் தன்னோட சிரிப்புனால் சிரிச்சிட்டு உள்ளே வராரு. ஸோ உள்ளே வரும்போது அந்த பிரின்சிபலை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் பள்ளி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் எனக்கு 4 இடத்துல மீட்டிங்கும் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபங்க்ஷனை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த பிரமுகர். பிரின்சிபலுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது பள்ளி குழந்தைகள் எல்லாரும் அந்த பிரமுகரை பார்த்ததும் எந்திரிக்கிறாங்க. இந்த பிரமுகர் மேடை ஏறினக்கப்புறம் தன்னோட கைனால் செய்கை மூலமாக உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பசங்க எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. இப்போ பிரின்சிபல் பிரமுகர்கிட்ட சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி பசங்களுக்கு பரிசுலாம் வாங்கி வச்சுருக்கேன், என் கையில் கொடுக்குறத விட உங்கள் கையில் கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும், அதனால நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் அந்த பிரமுகரை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த பிரமுகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டைம் வர 10:30 ஆயிடுச்சு, நான் 11 மணிக்கு அந்த இடத்துல இருக்கணும், அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் போய் ஆகணும், எனக்கு மைக்கை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் 4 வார்த்தை பேசிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த பிரமுகர் சொல்கிறாரு பிரின்சிபல் கிட்ட. இதுக்கு மேலே பிரின்சிபல் கிட்ட எதுவுமே வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு. சரின்னு அவர் விருப்பப்படி மைக்கை அந்த பிரமுகர்கிட்ட கொடுத்துடுறாரு. அந்த பிரமுகர் ஒரு அரசியல்வாதி அப்படின்றதுனால அவர் வந்து பேச்சுத்திறன் மிக்கவர், ரொம்ப நல்லா பேசுவார், சிரிச்சிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பேசுவார். பட் இருந்தாலும் 4 வார்த்தை பேசணும் பசங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேசி முடிச்சிட்டாரு. ஆனால் பசங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. பசங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க அவரோட வாய் அசைவை. இப்போது அந்த அரசியல் பிரமுகருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமும் படுறாரு. என்னடா இது, நம்ம நல்லா பேசியிருக்கோம், யாருமே நம்மளுக்கு கைத்தட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. கேட்குறாரு, என்ன லட்சணத்தில் நீ பள்ளி நடத்துகிற, யாருமே என்னை மதிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபலை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அந்த பிரின்சிபல் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் வந்த பள்ளி காது கேட்காதவங்களுக்கான பள்ளி, இந்த பரிசு கொடுக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன பரிசு தெரியுமா, அதை அந்த காதில் வச்சாதான் அந்த பசங்களுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் சொல்கிறாரு. அதனால தான் பசங்க யாருமே கேட்கல நீங்கள் பேசினது, இல்லை நீங்கள் இதை கொடுத்துட்டு பேச ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் ரசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் அந்த பிரமுகர்கிட்ட சொல்கிறாரு தன்னோட கருத்துக்களை. பேசினதெல்லாம் அப்போ வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனக்கசப்போடையும் வருத்தத்தோடையும் கொஞ்சம் அவமானத்தோடையும் அந்த பள்ளியிலேருந்து அந்த பிரமுகர் வெளியேறாரு. ஸோ இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத பார்க்கலாம். யார் உங்களுக்கு இன்விடேஷன் வச்சாலும் இன்விடேஷன் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தான் அது என்ன இன்விடேஷன் அப்படின்னு தெரியும். முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இன்விடேஷன் யாராவது வைக்கிறாங்க அப்படின்னா அதை வாங்கி சைடில் வச்சுருவாங்களே தவிர அதை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரேர். 1000ல் கொஞ்சம் பேர் தான் அதை மாதிரி ஓப்பன் பண்ணி என்ன விஷயம் அப்படின்றத பார்ப்பாங்க. மற்றபடி அது டேட் என்ன, டைம் என்ன, அந்த ஃபங்க்ஷனாக போகணும், இறங்கணும், வரணும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ எப்போவுமே இன்விடேஷன் வச்சா டேட், டைம், எந்த பிளேஸில் நடக்குது, என்ன விசேஷம், இது எல்லாமே பார்க்கணும்.
அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பேசணும், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணணும், இது எல்லாமே யோசித்து வைக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பசங்க எல்லோரும் எப்போ என்ஜாய் பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்கூலில் ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும்தான். ஸோ எப்போவுமே புக்ஸ் மட்டுமே பார்த்து படிக்கிற பசங்க ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களோட கான்சன்ட்ரேஷன் நிறையா ஃபங்க்ஷன் மேலே இருக்கும். ஸோ அங்கே வர அந்த பர்சன் ஆர் செலிப்ரிட்டி எப்போவுமே ரொம்ப ப்ரிப்பேர்டாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பசங்களுக்கு என்ன பேசினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன் வரணும். அவங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் அவங்களால பேச முடியும் அப்படின்னாலும் அந்த 5 மினிட்ஸ் நல்ல கருத்துக்களை அந்த பசங்களுக்கு தெரிய வைக்கணும். ஸோ நம்ம சூஸ் பண்ண இந்த கதையில் நம்ம அரசியல் பிரமுகர் சரியாக இன்விடேஷன் படிக்கலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவருக்கு அவர் எந்த பிளேஸில் பசங்களை அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்றது அவருக்கே தெரியல. அவர் மட்டும் அந்த இன்விடேஷனை டாப் டு பாட்டம் படிச்சிருந்தாருன்னா அது என்ன அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். காது கேளோதார்க்கான பள்ளி அப்படின்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுள் நமக்கு நிறையா கொடுத்துருக்காரு. 2 கை கால் எல்லாமே கொடுத்துருக்காரு. கேட்குறதுக்கு காது, பார்க்குறதுக்கு கண், சுவாசிக்கிறதுக்கு மூச்சு, டேஸ்ட் பண்ணுறதுக்கு வாய், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்மளுக்கு இருக்குது. ஆனால் குறைபாட்டோடு படைக்கிறாங்க இல்லையா? கண்ணு கொஞ்சம் தெரியாமல், காது கேட்காமல், வாய் பேச முடியாமல், இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கட்டும், சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ஐசிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கட்டும், இந்த மாதிரி பசங்க படிக்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் ஒரு ஸ்கூல் கண்டிப்பாக நம்ம கட்டணும். சும்மா பெருமைக்காகலாம் கட்டக்கூடாது, மன திருப்தியோடு கட்டணும். அவங்க மன திருப்தி அடைஞ்சால் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். எல்லோரும் கட்டுறாங்க, நானும் கட்டுறேன், என் கடமை முடிஞ்சது அப்படின்னு நம்ம லைஃப்பை வாழக்கூடாது இல்லையா? நம்ம வாழ்ந்ததுக்கப்புறம் 4 பேரை வாழ வைக்கணும் லைஃப்பில். ஸோ ஒரு ஃபேக்ட் கூட இருக்குது. சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா? அவங்க நீங்கள் சொல்கிறத ஈஸியாக உள்வாங்கிப்பாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே தான் அவங்களும் செய்வாங்க, அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த கிராஸ்பிங் பவர் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது அவங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறதா இருந்தாலும் செய்கிறதா இருந்தாலும் கவனமாக செய்யணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செடி வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் விதையை க்ராஸாக போட்டிங்கன்னா அந்த செடி க்ராஸாக தான் வளரும். நீங்கள் அந்த விதையை ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா அந்த செடி ஸ்ட்ரைட்டாக வளரும், நல்லா குட் தாட்ஸோடு வளரும். ஸோ லைஃப்பில் எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. இந்த மாதிரி குறைபாடாக இருக்க குழந்தைங்க கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்கள எப்போவுமே ஒதுக்கி வைக்காதீங்க, ஓகேவா? நம்மளில் ஒருத்தராக பழகணும் அவங்கக்கிட்ட. அந்த மாதிரி கிட்ஸ்லாம் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க தெரியுமா? ரொம்ப ஷார்ப் மைண்ட்ஸ். என்ன அவங்களுக்கு அந்த கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால தான் ப்ராப்ளமே. மற்றபடி இப்போது டெக்னாலஜினால் அதெல்லாம் சரி பண்ணுறது அளவுக்கு வந்துருச்சு. பட் ஆனால் போதுமான அளவு காசு அவங்கக்கிட்டலாம் இல்லை. நல்லா இருக்க மனுஷன் டூ நல்லா இருக்க மனுஷன் உதவி பண்ணால் கண்டிப்பாக நோ யூஸ். நல்லா இருக்க மனுஷன் டூ இந்த மாதிரி டிஃபெக்டாக அஃபெக்ட் ஆன குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா? அதில் கண்டிப்பாக ஒரு யூஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு சேருது லைஃப்பில். ஸோ அந்த கோல்டன் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் சம்பாதிச்ச அழகான முத்துக்கள். கேமில் நம்மளுக்கு ரிவார்டு பாயிண்ட்ஸ்லாம் ஏறும் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் பாயிண்ட்ஸாக ஏறும். ஸோ இந்த மாதிரி விஷயம், அதாவது நேருக்கு நேர் நமக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னாலும் மறைமுகமாக இருந்து நம்ம 4 பேருக்கு நல்லதாக உதவி செய்யணும். ஸோ லைஃப்பை ஜாலியாக வாழுங்க, நீங்களும் சந்தோஷமாக வாழுங்க, 4 பேரை வாழவும் வைக்கணும், ஓகேவா? இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும் லைஃப்பில். ஸோ இன்றைக்கி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் ட்ராப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் சூப்பர் கதையோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் ஒரு கதை சொல்லட்டா சார் டீம்.